இன்றைக்கி நம்ம கிச்சன் விலாகரில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து குக்கரில் எண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து கீறி வச்ச 3 பச்சை மிளகா, கட் பண்ண 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ஊற வச்சுருக்க அரிசி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு லவங்கத்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.